வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி பார்த்துருந்தோம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் பிரின்சிபல்ஸு இன் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ். ஸோ இப்போ செகண்ட் நம்ம பார்க்க போகிறது என்னதுன்னா பெர்னாலிஸ் பிரின்சிபிள் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ பெர்னாலிஸ் பிரின்சிபிள் வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்னா இட் கிவ்ஸ் many properties of fluid in streamline flow. So it gives properties of fluid in streamline flow. ஸோ அப்போ இந்த பிரின்சிபிள் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோக்கு தான் நம்ம அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இட் கிவ்ஸ் த ரிலேஷன் பிட்வீன் pressure, velocity of the fluid and area of cross section. ஸோ இதோட அப்ளிகேஷனை நம்ம பின்னாடி பார்ப்போம் இந்த செக்ஷன் முடியும் போது. ஸோ இது வந்து அதான் அந்த மாதிரியான அப்ளிகேஷனுக்கு அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வி நீட் பெர்னாலிஸ் பிரின்சிபிள். ஓகே, ஸோ இது வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தது ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டி வந்து இட் இஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ், வேறஸ் இது வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபிள் வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி. ஓகே, ஸோ எனர்ஜி அட் சம் டைம் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அட் லேட்டர் டைம், ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அது பேஸ் பண்ணி, ஏன்னா ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோவில் வந்து வி ஓன்ட் ஹாவ் ஃப்ரிக்ஷன். ஸோ இது ஸ்ட்ரீம்லைன் ஃப்ளோனாவே இங்கே வந்து ஃப்ரிக்ஷன் இல்லைன்னு அர்த்தம், நோ ஃப்ரிக்ஷன். நோ ஃப்ரிக்ஷன்னா அப்போ வந்து அது கன்சர்வேஷன் பிரின்சிபிளை ஒபே பண்ணும். அதனால we can derive the Bernoullis principle using conservation of energy. ஓகே, ஸோ இதை யார் டிரைவ் பண்ணாருன்னா இட் இஸ் derived by Daniel Bernoulli in 1738. Okay, he is a Swiss physicist. So he derived this principle. Okay, so this principle connects pressure in the fluid with velocity and the area of cross section. ஸோ இதோட அப்ளிகேஷன் நம்ம பார்க்கும்போது இது எப்படி இந்த பிரின்சிபிள் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி we are going to derive the formula. ஸோ அதுக்கு என்ன கன்சிடர் பண்ண போகிறோம்னா ஐ எம் கோயிங் டு கன்சிடர் திஸ் டயக்ராம். இந்த டயக்ராம் வேணும். ஸோ இந்த டயக்ராமில் we have a fluid. ஓகே, இது ஃபுல்லுமே fluid காலம். இது இல்லைன்னா ஒரு பைப்பில் ஒரு fluid மூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இனிஷியலாக இந்த பைப் வந்து as different area of cross section. ஸோ இங்கே ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு, இங்கே ஒரு ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் இருக்கு. இது வந்து ஸ்மாலர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஏரியா, வேறஸ் இது வந்து ரிலேட்டிவ்லி லார்ஜர் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷனே வேரி ஆகுது. ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் பாருங்க, இதுதான். ஸோ A2 வந்து A2 இஸ் கிரேட்டர் தென் A1. ஓகே, சிமிலராக அதே மாதிரி இந்த பைப்பில் ஒரு பாயிண்ட் வந்து லோவர் ரீஜனில் இருக்கு, தட் இஸ் இட் இஸ் க்ளோஸ் டு த கிரவுண்ட் லெவல். இதுதான் கிரவுண்ட் லெவல். ஸோ இட் இஸ் க்ளோஸ் டு த கிரவுண்ட் லெவல். அனதர் பைப் வந்து இட்ஸ் somewhat distant away from the ground level. Okay, so இது ரெண்டுத்தோட ஹைட்டை குறிக்கிறதுக்கு we have H1 and H2. so இந்த segments we are going to consider this segments BC. so இந்த சைடு we have segment BC இந்த சைடு இருக்கு, இந்த சைடு இருக்கிற செக்மெண்ட்க்கு பேரு DE. ஓகே, so we are going to consider this volume. so இந்த சிலிண்டர்ல ஆஃப் லிக்விட்ல இருக்கிற வால்யூமை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஓகே, ஸோ இந்த வால்யூம், ஸோ இந்த வால்யூம் தான் இங்க இடத்துல இங்க வால்யூமா இருக்கும். ஓகே, அட் லேட்டர் டைம் டெல்டா டி. ஸோ இந்த வால்யூமும் சேமா இருக்கணும், ஏன்னா இந்த ஃப்ளூயிடை வி கேனாட் கம்ப்ரஸ். ஓகே, ஸோ இதை வந்து இதோட வால்யூமை நம்மளால ஸ்ட்ரிங்க் பண்ண முடியாது. ஸோ ஆனால் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வேரி ஆனதுனால இந்த டிஸ்டன்ஸ் வந்து வேரி ஆகுது. ஆனால்
இந்த வால்யூம் ஆஸ் அ ஹோல் இங்கே எவ்வளோ வால்யூம் ஆஃப் வாட்டர் என்டர் ஆச்சோ அதே வால்யூம் ஆஃப் வாட்டர் தான் இங்கே எக்ஸிட் ஆகும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வி ஆர் கோயிங் டு பம்ப் த வாட்டர். இந்த சைடில் வந்து அந்த லிக்விட் வெளியே வரப்போகுது. இங்கே வாட்டர் தான் கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, எனி லிக்விட்ஸ். ஓகே, ஸோ ஆனால் இது வந்து இட் ஷுட் பி இன்கம்ப்ரெசபிளாக இருக்கணும். ஓகே, இட் cannot be compressed or its volume cannot be shrinked. ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to use work energy theorem to derive this principle. ஓகே, ஸோ work energy theorem என்ன சொல்லுதுன்னா, if there is a change in the work done on the fluid, so the work done on the fluid W is equal to change in kinetic energy plus change in potential energy. ஓகே, ஸோ இதுதான் வந்து work energy theorem. ஸோ இந்த ரிலேஷன் எப்படி வந்துச்சுன்னா த்ரூ ஒர்க் எனர்ஜி தியரம். ஓகே, ஸோ இது நம்ம பார்ட்டாக பார்த்துருப்போம். அதாவது ஒர்க் டன் ஆன் அ ஃப்ளூயிடோ இல்லை ஒர்க் டன் ஆன் அ பாடி வந்து இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. அதே மாதிரி ஒர்க் டன் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனட்டிக் எனர்ஜி பொட்டென்ஷியல் எனர்ஜி ஒரு சிஸ்டத்தில் சேஞ்ச் ஆச்சுன்னா தென் வி கேன் write work done on the system or work done by the system is equal to the change in kinetic energy and change in potential energy. Okay, so இது என்னதுன்னா change in kinetic energy. Okay, whereas இது வந்து change in potential energy. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நம்மளுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்டாக வி ஆர் கோயிங் டு டிரைவ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஒர்க் டன் ஆன் த ஃப்ளூயிட் இன் ரீஜன் 1. ஸோ இந்த டயக்ராம் நான் திரும்பி இங்கே வச்சுக்கிறேன், அப்போ தான் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு வசதியாக. ஸோ இதுதான் வந்து ரீஜன் 1. ரீஜன் 1 இது வந்து ரீஜன் 2. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ண போகிறோம்னா ஒர்க் டன் ஆன் த ஃப்ளூயிட் இன் ரீஜன் 1. ஏன் ஆன் த ஃப்ளூயிடு? ஏன்னா இந்த ஃப்ளூயிட் இந்த பைப்புக்குள்ளே போகணுன்னா வி ஹாவ் டு புஷ் இட். ஓகே, ஸோ இது மேலே வி ஹாவ் டு அப்ளை எ ப்ரெஷர் ஸோ தட் இட் என்டர்ஸ் இன் டு த பைப். ஓகே, ஸோ அப்போது ஒர்க் டன் ஆன் த ஃப்ளூயிட் அப்போ அது என்னதுன்னா W1 ஈக்குவல் டு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஒர்க் டன் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு வால்யூம். ஓகே, ஒர்க் டன் இல்லைன்னா நம்ம இதை எப்படி எழுதலாம்னா ஒர்க் டன் வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதுவோம். ஓகே, ஸோ இதை எப்படி எழுதலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றதை? ஸோ இதை இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரெஷரில் எழுதணும்னா ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன் ப்ரெஷர் ஆக்சுவலாக ப்ரெஷர் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பை ஏரியா. ஓகே, ஸோ இதிலிருந்து இஃப் வி கால்குலேட் த ஃபோர்ஸ் ஈக்குவல் டு ப்ரெஷர் இன்டு ஏரியான்னு வரும். ஓகே, ஸோ ப்ரெஷர் இன்டு ஏரியா வருமா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம், ஸோ இதை எடுத்து ஒர்க் டன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ப்ரெஷர் இன்டு ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ ஏரியான்றது இந்த ஏரியா, டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணால் அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? திஸ் நத்திங் பட் ஏரியா இன்டு இந்த டிஸ்டன்ஸ் வி கெட் த வால்யூம். ஓகே, ஸோ அதனால தான் நம்மளுக்கு ஒர்க் டன் ஆன் த ரீஜன் 1 வந்து இஸ் நத்திங் பட் ப்ரெஷர் டைம்ஸ் ஏரியா இன்டு வெலாசிட்டி டைம்ஸ் டெல்டா டி. ஸோ இது எப்படி வந்துச்சு? ஸோ எப்படி வந்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும்? ஸோ இந்த ஏரியா வந்து A1. ஓகே, ஸோ இந்த வால்யூம் வேணும்னா இந்த ஏரியா டைம்ஸ் இந்த லென்த் வேணும். ஓகே, ஸோ ஒரு ஃப்ளூயிட் வந்து வின்ற வெலாசிட்டியில் டெல்டா டி டைமில் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகுதுன்னா தென் த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ் வந்து டி ஆக்சுவலாக வெலாசிட்டி V1 இஸ் நத்திங் பட் டி பை டெல்டா டி. ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம டி கண்டுபிடிச்சோம்னா டி இஸ் V1 இன்டு டெல்டா டி. ஓகே, ஸோ அதனால தான் இன்ஸ்டெட் ஆஃப் இங்கே இடத்துல இங்கே வந்து ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு போடுறதுக்கு பதிலாக நான் இங்கே என்ன யூஸ் பண்ணிக்கிட்டேன்,
ப்ரெஷர் இன்டு வால்யூம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ நம்மளுக்கு வால்யூம் என்ன தெரியும்னா, வால்யூம் இஸ் நத்திங் பட் ஏரியா இன்டு தட் டிஸ்டன்ஸ். ஓகே, ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து வி நோ தட் ஏரியா இன்டு இந்த டிஸ்டன்ஸ் வந்து v1 டெல்டா டி. ஓகே, ஸோ வால்யூம் கிடச்சிருச்சு. இதை தூக்கி இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ வால்யூம்ன்றது இங்கே என்னத்தை மீன் பண்ணுதுன்னா, இந்த வால்யூம். ஓகே, ஸோ இந்த லிக்விடு இந்த இடத்துல எவ்வளோ இருக்குதோ அதுதான் வால்யூம் v1. ஓகே, ஸ்மால் v1ன்றது வெலாசிட்டி, இது வால்யூம். ஸோ அதே மாதிரி இங்க இடத்துல இந்த வால்யூம் வந்து v2, கேபிட்டல் v2, அதோட வெலாசிட்டி வந்து ஸ்மால் v2. ஸோ ஒர்க் டன்னை நம்ம எப்பயுமே ப்ரெஷர் டைம்ஸ் வால்யூம்னு எழுதலாம். ஓகே, ஸோ இது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஏன் நான் வந்து நம்ம முன்னாடி ஒர்க் டன் எப்படி சொல்லியிருப்போம், ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்லியிருப்போம். இன் ஃப்ளூயிட்ல நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, ஒர்க் டன் இஸ் ப்ரெஷர் டைம்ஸ் வால்யூம் சொல்லலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வால்யூம் கிடைச்சிருச்சு. therefore ஒர்க் டன் in the region 1 is pressure times area of cross section வந்து A1 into small v1 delta t. ஓகே, ஸோ இதுதான் ஒர்க் டன் இன் ரீஜன் 1. ஓகே, ஸோ இப்போ அதே மாதிரி we have to calculate the work done by the fluid in region 2, இந்த ரீஜன்ல. ஓகே, ஸோ இங்க இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம், அதனால ஒர்க் டன் ஆன் த ஃப்ளூயிட். இந்த இடத்துல அந்த ஃப்ளூயிட் வந்து இப்போ வெளியில வந்துடும். ஸோ அது வந்து ஒர்க் டன் பை த ஃப்ளூயிட். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கிற போகிறது என்னதுன்னா, ஒர்க் டன் பை த ஃப்ளூயிட் இன் ரீஜன் 2. ஓகே, ஸோ அதுதான் W2. ஸோ W2வும் சிமிலராக we can write it as P2 into A2 into V2 delta T. ஓகே, ஸோ A2ன்றது ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இங்கே ஸ்மால் V2ன்றது வெலாசிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் வெலாசிட்டி. இங்கேயும் வந்து we have velocity. both are velocity. therefore நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், டோட்டல் ஒர்க் டன். ஸோ இது ஆக்சுவலாக ஒர்க் டன் பை த ஃப்ளூயிட் வந்து இது வந்து நெகட்டிவாக இருக்கும். திஸ் இஸ் நெகட்டிவ். ஓகே, ஸோ ஒர்க் டன் ஆன் த ஃப்ளூயிட் வந்து நம்ம ஒர்க் டன் பண்ணோம்னா அது பாசிட்டிவ், இதுவே வந்து அது ஒர்க் டன் பண்ணுச்சுன்னா அது வந்து நெகட்டிவ். ஓகே, ஸோ இப்போ we have to calculate the total work done. ஸோ டோட்டல் ஒர்க் டன் W வச்சுக்கலாம், which is nothing but W1 plus W2. ஓகே, therefore அதை நீங்க calculate பண்ணீங்கன்னா W equal to we have P1 A1 V1 delta T minus P2 A2 V2 delta T. ஓகே, ஸோ இது என்னன்னு எழுதலாம்னா we can write it as P1. ஸோ இதை கூட we can write it as இந்த quantity is nothing but the volume. ஓகே, ஸோ இதுதான் வந்து V1 டெல்டா வின்னு எழுதிக்கலாம். இது டெல்டா வி. ஓகே, ஸோ இங்கே V1ம் V2ம் சேமாக தான் இருக்கும். ஸோ வால்யூம் வந்து சேமாக தான் இருக்கும், ஏன்னா இது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட். ஸோ இந்த வால்யூம் வந்து சேம். ஓகே, ஸோ இது இன்கம்ப்ரெசிபிள் ஃப்ளூயிட்னால இங்கே எவ்வளோ வால்யூம் இருக்கோ அதே வால்யூம் தான் இங்கே இருக்கும். ஸோ அதனால இது V சஃபிக்ஸ் 1 போடுறதுக்கு பதிலாக நான் இதை டெல்டா வின்னு போட்டுக்கிறேன். டெல்டா வி. ஸோ இதுவும் இந்த குவான்டிட்டியும் we can write it as delta V. ஓகே, here delta V, இங்கே வந்து delta V ஓட வேல்யூ, delta V is nothing but V2, இல்லைன்னா இங்கே எழுதிடலாம். ஸோ இன்னொரு ஸ்டெப்பாக எழுதிடலாம், that is minus P2 into இந்த குவான்டிட்டியை we can write it as delta V, where delta V equal to A2 V2 delta T. ஓகே, ஸோ இந்த V2ன்றது velocity. ஸோ therefore இந்த ரெண்டு குவான்டிட்டியுமே சேம் வால்யூம், ஏன்னா this fluid is incompressible. Since the fluid is incompressible,
A1 V1 delta T must be equal to A2 V2 delta T. Okay, by இது வந்து by equation of continuity, therefore இது வந்து equal to delta V ன்னு வச்சுக்கலாம். Okay, therefore the total work done is P1 delta V minus P2 delta V. Okay, or இதை நம்ம என்னன்னு எழுதலாம், delta V காமனா எடுத்துட்டோம்னா we have P1 minus P2 into delta V. Okay, so இதுதான் work done, total work done. So இப்போ வந்து we have to find the change in kinetic energy and change in potential energy. So இங்க potential energy ஏன் change ஆகுது, due to difference in height. Okay, so இந்த liquid column இங்க ஒரு heightல இருக்கு, இங்க ஒரு heightல இருக்கு. Okay, so நம்மளுக்கு என்ன தெரியும், gravitational potential வந்து force times இந்த distance வரும். so இந்த distance வந்து இங்க வேற height, இங்க வேற height. Okay, therefore இங்க இடத்துல potential energy அதிகமா இருக்கும், இந்த இடத்துல potential energy கம்மியா இருக்கும். so அதுதான் நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். So next we are going to calculate change in energy or energy change. So change in energy வந்து change in potential energy equal to, நம்மளுக்கு என்ன தெரியும், change in mass times gravitational into height. Okay, or இது எப்படி எழுதலாம்னா U1 equal to M1 G H1. so இதுதான் வந்து gravitational potential ஓட formula. Similarly U2 equal to M2 G வந்து acceleration due to gravity, அதனால மாறாது, H2. Okay, so if we find change in potential energy which is nothing but U2 minus U1. Okay, so அப்ப எழுதணும்னா we have M2 minus M1 into H2 minus H1 into G ன்னு வரும். Okay, so நம்ம இது என்னன்னு எழுதிடலாம், we can write it as இந்த quantity delta M ன்னு எழுதிடலாம். Okay, so delta M into G times H2 minus H1. Okay, so இந்த delta M எப்படி கண்டுபிடிக்கிறது, இதுவும் நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துட்டோம். so fluidsக்கு massல எழுதுறதுக்கு பதிலா we can write it through densityல எழுதுறது நம்மளுக்கு நல்லது. Okay, so density எப்படி எழுதலாம், நம்மளுக்கு என்ன தெரியும், density of fluid, any fluid in a volume delta V. இது வந்து is nothing but rho equal to delta M divided by delta V. Okay, so delta M ன்றது என்னதுன்னா is nothing but இந்த வால்யூம் இருக்குல்ல, இந்த வால்யூம்ல எவ்வளோ மாஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அதோட ரேஷியோ. ஓகே, ஸோ அதுவும் இங்க இருக்கிறது ரெண்டும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும், ஏன்னா இன்கம்ப்ரசிபிள் ஃப்ளூயிடு, ஸோ டென்சிட்டி டிஃபர் ஆகாது. ஓகே, ஸோ டென்சிட்டியும் டிஃபர் ஆகாது, வால்யூமும் டிஃபர் ஆகாது. therefore நம்மளுக்கு அப்போ என்ன ஆகும்னா, ஸோ இதுல இருந்து we can find delta M கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுல இருந்து delta M கண்டுபிடிச்சோம்னா we have delta M equal to rho times delta V ன்னு இருக்கு. ஓகே, ஸோ இதை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஸோ இந்த சைடு இருக்கிறது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. ஸோ சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி அப்போ எப்படி எழுதலாம்னா டெல்டா U equal to delta Mக்கு பதிலாக instead of delta M we can put rho delta V into G into H2 minus H1. Okay, so இதுதான் change in potential energy. So இது உங்களுக்கு ஞாபகம் இல்லைன்னா ஒரே ஒரு தடவை ரீகால் பண்ணிடுறேன். potential energy of an object at an height h is given by mgh. Okay, so mass of the object, acceleration due to gravity and height h. Okay, so அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். Okay,
ஸோ 2 மாசம் டிஃபரா இருக்கும். ஸோ அதனால M1, M2ன்னு போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த G H1 ஓகே. ஸோ அதே மாதிரி 1 இந்த இந்த குவாண்டிட்டி இதுதான் U1, இது U2 ஓகே. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஹைட் H1, பொட்டன்ஷியல் எனர்ஜி அட் ஹைட் H2 ஓகே. ஸோ 2 தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் we have to find change in kinetic energy. Okay. Next we have to find change in kinetic energy. So the next thing வந்து change in kinetic energy. So kinetic energy ஏன் சேஞ்ச் ஆகுது? ஏன் சேஞ்ச் ஆகுதுன்னா இங்க வந்து ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வேற. இங்க சின்ன ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், இங்க பெரிய ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன். ஸோ நம்ம முன்னாடியே ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியில பார்த்தோம். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் சின்னதாச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாகணும். ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் பெருசா இருந்துச்சுன்னா வெலாசிட்டி கம்மியாகும். சச் தட் A1 V1 வந்து ஈக்குவல் டு A2 V2 இருக்கும். ஓகே. ஸோ இது பெருசா இது சின்னதா இருந்துச்சுன்னா இங்க வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். இதுவே A2 கம்மியா இருக்கிறதுனால வெலாசிட்டி கம்மியாயிடும். தேர்ஃபோர் இதோட ப்ராடக்ட் எப்பயுமே சேமா இருக்கும். ஓகே. ஸோ இதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிறதுனால அப்போ இங்கே கைனெட்டிக் எனர்ஜி வேறையா இருக்கும், இங்கே வேற கைனெட்டிக் எனர்ஜி இருக்கும். ஓகே. ஸோ அதனால தான் அதோட சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜியை டியூ டு சேஞ்ச் இன் ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன்னால வி ஆர் கோயிங் டு calculate the change in kinetic energy. So change in kinetic energy is nothing but del K equal to நம்மளோட K kinetic energy formula தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ kinetic energy equal to ஆஃப் mv square. Okay. So இங்கே வந்து we have to calculate the kinetic energy K1 at the first regionல region 1ல அது calculate பண்ணோம்னா we have of m1 v1 square. Similarly K2 at region K2 வந்து of m2 v2 square. Okay. So இப்போ change in kinetic energy கண்டுபிடிக்க போறோம். So change in kinetic energy equal to K2 minus K1. Okay. So therefore we have of so m2 minus m1 delta m னு எழுதிக்கலாம். அதே மாதிரி we have different v, therefore v2 square minus v1 square கிடைக்கும். ஓகே. ஸோ இந்த டெல்டா எம்மையும் போன தடவை யூஸ் பண்ண மாதிரி we can substitute rho del v. ஓகே. ஸோ டெல்டா எம்க்கு பதிலாக rho del v யூஸ் பண்ணிட்டோம்னா we have v2 minus v1 square. ஓகே. ஸோ இந்த vன்றது வால்யூம், whereas this v வந்து velocity. both of this quantity வந்து velocity. ஸோ இப்போ நம்மளுக்கு சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி கிடைச்சிருச்சு. ஓகே. ஸோ சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் ரோ டெல் வி v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு we have to substitute in our work energy theorem ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். இதில் சப்ஸ்டியூட் பண்ணும். ஓகே. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we have, so for work we have P1 minus P2 into del V இருக்கு. ஓகே. ஸோ டபிள்யூக்கு பதிலாக இது இருக்கு. அதே மாதிரி சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இஸ் ரோ டைம்ஸ் ஜி டைம்ஸ் டெல்டா வி டைம்ஸ் H2 மைனஸ் H1. ஓகே. இதுதான் சேஞ்ச் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி. அதே மாதிரி பிளஸ் சேஞ்ச் இன் கைனெட்டிக் எனர்ஜி வந்து ஆஃப் ரோ டெல் வி v2 ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர். ஓகே. ஸோ இதில் டெல்வி எல்லா சைட்லையும் காமனாக இருக்கிறதுனால we can take it out. ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் அடிச்சிட்டோம்னா we end up with P1 minus P2 equal to rho G times H2 minus H1 plus of rho V2 minus V1 square. ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இண்டெக்ஸஸ் எல்லாம் வந்து இந்த சஃபிக்ஸ்லாம் இருக்குது, இல்லை சஃபிக்ஸ் சேம் சஃபிக்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடும். ஓகே. ஸோ அதாவது சஃபிக்ஸ் 1 எல்லாம் ஒரு சைடும் சஃபிக்ஸ் 2 எல்லாம் இன்னொரு சைடும் கொண்டு வந்துடலாம். ஸோ அது மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், P1 மைனஸ் P2 இது இருக்கட்டும், நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ரோ ஜி H2 மைனஸ் ரோ ஜி H1 பிளஸ் ஆஃப் ரோ V2 ஸ்கொயர் minus of rho
v1 square. Okay, so இப்போ வந்து அரேஞ்ச் பண்ணலாம். So நெகட்டிவ் குவான்டிட்டிஸ்லாம் இந்த சைடு போகட்டும். therefore we have p1. so இது இங்கிட்டு வந்துருச்சுன்னா plus rho g h1 plus of rho v1 square equal to இந்த p2 இந்த சைடு வந்துருச்சுன்னா we have p2 plus rho g h2 plus of rho v2 square. okay, so இதுதான் வந்து பெர்னோலிஸ் பிரின்சிபல். so pressure at region 1 plus the potential energy at that region plus the kinetic energy at the region எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா இது வந்து equal to the pressure times plus potential energy and kinetic energy. okay, at the region 2. so இது அப்ப என்ன நம்மளுக்கு மாதிரி தெரியுதுன்னா it is nothing but conservation of energy. okay, so இதுவும் எனர்ஜி தான், டோட்டல் எனர்ஜி தான். ஸோ இங்க வந்து இது என்னது, இது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கைனெட்டிக் எனர்ஜி. ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி இனிஷியலாக என்ன இருக்கோ அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி கைனெட்டிக் எனர்ஜி தான் இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் இந்த பிரின்சிபிள்ல இருந்து வி கேன் அப்சர்வ். ஸோ அப்போ என்ன எழுதிடலாம்னா இந்த சஃபிக்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிட்டு வி கேன் ரைட் இட் as pressure plus potential energy, that is rho gh plus kinetic energy of rho v square வந்து should be a constant. okay, so இதுவும் வந்து சேம் வேல்யூ. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா சப்போஸ் இதை ஆட் பண்ணும்போது 10ன்னு வருதுன்னா இது வந்து ரீஜன் 1ல. ஸோ அதே மாதிரி இது என்னவா இருக்கணும், ரீஜன் 2ல இருக்கும் போதும் இந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் 10ன்னு இருக்கும். ஸோ இது இனிஷியலாக எப்படி இருந்திருக்கலாம்னா 2 + 2 + 6ன்னு இருந்திருக்கலாம், இப்படி இருந்திருக்கலாம். இங்கே வரும்போது இது 3 + 3 + 4ன்னு இருக்கலாம். ஓகே, இதோட வேல்யூ. ஓகே, ஸோ இதுக்கு இண்டிவிஜுவலாக டிஃப்ரெண்ட் வேல்யூ இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 வரணும். அதே மாதிரி இதுக்கும் இண்டிவிஜுவலாக வேற வேற வேல்யூ இருக்கலாம், ஆனால் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 இருக்கணும். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது மாதிரி நீங்க இன்னொரு ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது இந்த பைப்ல இஃப் யூ கன்சிடர் அனதர் ரீஜன், இங்க ஒரு ரீஜன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் A3ன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலும் அதுவும் இந்த குவான்டிட்டிக்கு வந்து ஒபே பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஈக்குவேஷனை ஒபே பண்ணணும். தட் இஸ் P3 plus rho g H3 plus half rho V3 ஸ்கொயர் வந்து should be equal to 10ன்னு இருக்கணும். ஓகே, ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடலாம், ஸோ இந்த குவான்டிட்டி வந்து த்ரூ அவுட் தட் பைப் வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும். அதனால we can drop the suffix and write a general equation. இது மாதிரி ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிடலாம். இது இந்த குவான்டிட்டி எந்த இடத்துல நீங்க மெஷர் பண்ணீங்கனாலும் should be constant. நம்ம எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள்ல இந்த கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து 10. ஓகே, ஸோ இது 10 தான் இருக்கணும் அவசியம் கிடையாது, எந்த வேல்யூவா இருக்கலாம். ஆனா இது த்ரூ அவுட் த ஈக்குவேஷன் வந்து சேமா இருக்கணும். ஓகே, த்ரூ அவுட் த பைப்பு நம்ம எந்த ரீஜன்ல அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன், வெலாசிட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு ஹைட் எல்லாத்தையும் மெஷர் பண்ணோம்னா இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை. ஸோ இதுதான் வந்து பெர்னாலியோட பிரின்சிபல். ஓகே, ஸோ இதோட அப்ளிகேஷன் நம்ம கடைசியாக பார்க்கலாம். அடுத்தது நம்ம we want to find the speed of efflux. ஓகே, ஸோ எஃப்ளெக்ஸ்னாவே வந்து ஃப்ளூயிட் அவுட்ஃப்ளோ தான் நம்ம எஃப்ளெக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ நம்ம டேங்க்ல இருந்து நம்மளோட பைப்ல வந்து தண்ணி வெளியே வருது இல்லை, ஸோ அதை வந்து we can call it as an efflux. ஸோ அந்த எஃப்ளெக்ஸோட ஸ்பீடு எவ்வளோன்றதை டிரைவ் பண்ண போகிறோம். அதுதான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது. ஸோ we are going to derive speed of efflux. ஸோ இது டிரைவ் பண்ணுறதுக்கு we will utilize பெர்னாலிஸ் பிரின்சிபலை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஸ்பீட் ஆஃப் எஃப்ளெக்ஸ். ஸோ எஃப்ளெக்ஸ்னா ஃப்ளூயிட்ஸ் அவுட்ஃப்ளோ. ஸோ இதுக்கு we are going to consider a setup. அந்த செட்டப் நான் உங்கள் புக்கில் இருக்கிற இதுவை ஆட் பண்ணிடுறேன். ஸோ திஸ் இஸ் த செட்டப். ஸோ we have a வாட்டர் டேங்க்கு, இல்லைன்னா ஜென்ரலாக ஒரு லிக்விட் டேங்க் இருக்கு. ஸோ இந்த டேங்க்ல ஏதோ ஒரு லிக்விட் இருக்கு. ஓகே, ஸோ அந்த லிக்விடோட டாப் சர்ஃபேஸு பாட்டம் ஆஃப் த டேங்க்ல இருந்து அந்த டாப் சர்ஃபேஸுக்கு எவ்வளோ ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டு y2. ஓகே, ஸோ தென் வி ஹேவ் அன் ஆரிஃபிஸ், ஒரு துவாரம் இருக்கு, ஓட்டை இருக்கு.
ஸோ அந்த ஓட்டை எவ்வளோ ஹைட்ல இருக்குதுன்னா பாட்டம்ல இருந்து y1ன்ற ஹைட்ல இருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி டாப்ல இருந்து மெஷர் பண்ணீங்கன்னா அதோட ஹைட் வந்து h. ஓகே, ஸோ பாட்டம்ல இருந்து மெஷர் பண்ணும் போது அதோட ஹைட் வந்து y1, அதே மாதிரி டாப்ல இருந்து மெஷர் பண்ணும் போது அதோட ஹைட் வந்து h2, சாரி h. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு கன்சிடர் த ப்ரெஷர். ஸோ இந்த டேங்க் வந்து என்க்ளோஸ்டு டேங்க்னால இது மேல அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் ஆக்ட் ஆக முடியாது. ஓகே, ஸோ அப்போ இந்த ரீஜன்ல என்ன ப்ரெஷர் இருக்கோ அதுதான் ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த ஃப்ளூயிட் அட் த டாப். ஓகே, ஸோ அந்த ப்ரெஷரை நம்ம என்னன்னு கூப்பிட போறோம்னா P2, which is also equal to the pressure inside the tank. ஓகே, ஸோ இந்த ரீஜன் பார்த்தீங்கன்னா இது வந்து இட் இஸ் ஓப்பன் டு அட்மாஸ்பியர். இந்த இடம் ஓப்பனாக இருக்கு, அதனால அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் வந்து ஆக்ட் ஆகும் இந்த டைரக்ஷன்ல. ஓகே, ஸோ அப்போ இந்த இடத்துல இதோட ப்ரெஷர் வந்து PA. ஓகே, வேர் PAன்றது ப்ரெஷர், அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர். ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் வச்சுக்கிட்டு we are going to substitute this value in Bernoulli's equationல நம்ம substitute பண்ண போறோம். ஓகே, ஸோ இங்கே ஒரே ஒரு assumption என்னதுன்னா, ஸோ இங்கே we need to find the rate at which this fluid is going down. ஓகே, ஸோ அந்த வெலாசிட்டி தான் நம்ம V2ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அப்போ இந்த fluid surface வந்து கீழே இறங்குறதுக்கு காரணம் என்ன? இங்க இருந்து fluid வெளியே போறது தான் காரணம். ஓகே, ஸோ இங்க இருந்து fluid வெளியே போறதுனால இந்த fluid surface வந்து அப்படியே டவுன் ஆகிட்டே வருது. ஓகே, ஸோ அது எவ்வளோ வேகமாக டவுன் ஆகுதுன்னு குறிக்கிறது தான் வந்து V2. ஓகே, சப்போஸ் இஃப் யூ அசியூம் A1 வந்து ஸ்மால்னு வச்சுக்கிட்டோம்னா, தட் இஸ் இந்த ஹோலோட சைஸ் வந்து சின்னதுன்னு வச்சுக்கிட்டோம்னா, தென் சைஸ் சின்னதுன்னா நம்மளுக்கு என்ன தெரியும், வெலாசிட்டி அதிகமாக இருக்கும், V1 அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ அதனால இதை நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஆனால் நம்மளுக்கு இதுல இருந்து ஒரு டைம்ல போற ஃப்ளூயிடோட அளவு கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதனால இந்த ஹைட் சேஞ்ச் ஆகுறது வந்து கம்மியா இருக்கும். ஸோ therefore we can assume that the rate at which the water வந்து இந்த லெவல் வந்து டவுன் ஆயிட்டு வர்றது இட்ஸ் மோர் ஆர் லெஸ் ஜீரோ. ஓகே, therefore V2 வந்து approximately equal to ஜீரோ. ஓகே, சின்ஸ் ஏன் இதை கன்சிடர் பண்றோம், சின்ஸ் A1 is very much less than 1. ஓகே, very much less than 1னா சின்ன குவான்டிட்டின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது 1ஓட கம்மின்னு நம்ம சொன்னோம்னா என்ன மீனிங்னா, A1 வந்து இருக்கிறதுலே ரொம்ப சின்ன குவான்டிட்டியா இருக்கிறதுனால இதுல இருந்து வெளியில போற ஃப்ளூயிட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ ஃப்ளூயிட் இதுல இருந்து கம்மியா போச்சுன்னா இந்த டேங்க்ல இருந்து ஃப்ளூயிட் ட்ரெயின் ஆகுறது வந்து அதோட ஹைட் சேஞ்ச் ஆகுறது கம்மியா தான் ஆகும். அதுதான் அந்த ஹைட்டை குறிக்கிற வெலாசிட்டி தான் இந்த V2. ஓகே, ஸோ இதோட இந்த ஹைட் எவ்வளோ வேகமாக சேஞ்ச் ஆகுதுன்றத குறிக்கிறது தான் வந்து V2. ஸோ அது வந்து மோர் ஆர் லெஸ் கான்ஸ்டன்டாக, சாரி ஜீரோவாக இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா we can substitute this value in the Bernoulli's equation. ஸோ அப்போ equation of continuity படி we can write it as A1 V1 equal to A2 V2. ஓகே, இது வந்து through equation of continuity. Equation of continuity. ஓகே, ஸோ இதில் இது எதுக்காக நம்ம இப்போ நான் இங்கே எழுதியிருக்கிறேன்னா, இங்கே வந்து A1 வந்து இஸ் வெரி மச் லெஸ் தென் 1. ஓகே, therefore V1 வந்து இஸ் நாட் நெக்லிஜிபிள். ஏன்னா A1 கம்மியாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ V1 வந்து இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தென் 1ஆக இருக்கும். ஓகே, ஸோ அதாவது இது லார்ஜ் வேல்யூ, V1 இஸ் லார்ஜ், வெலாசிட்டி அதிகம். அதே சமயத்தில் இங்கே வந்து இதுவும் சேமாக இருக்கணும். ஓகே, ஸோ A2 வந்து ரொம்ப பெரிய வேல்யூ. ஓகே, A2 இஸ் வந்து வெரி மச் கிரேட்டர் தென் 1. therefore V2 வந்து இஸ் வெரி மச் லெஸ் தென் 1ஆக இருக்கணும். ஓகே, ஸோ அதனால V2 கேன் பி அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சுக்கலாம். ஓகே, வெரி மச் லெஸ் தென் 1னா ரொம்ப சின்ன வேல்யூ, therefore V2 வந்து we can approximate at 0. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் கண்டினியூட்டியிலேருந்தே வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி அதர் இன்புட்ஸ் நம்மளுக்கு என்ன வேணும், ப்ரெஷர் P1, அதாவது இந்த டாப் ஆஃப் த டேங்க்ல இங்க இடத்துல இருக்கிற ப்ரெஷர் இந்த P1, இதுதான் டாப் ஆஃப் த டேங்க் கிடையாது, இந்த ஆரிஃபிஸ்ல. ஓகே, ஸோ ப்ரெஷர் P1 வந்து
is nothing but atmospheric pressure PA. Okay, so அதே மாதிரி pressure P2 at the top of the tank வந்து it's the pressure on the fluid. இந்த டாப்ல இருக்கிற P2 வந்து it's the pressure P. Okay, on the fluid. இந்த ப்ரெஷர் நம்ம வந்து இஃப் இட் இஸ் ஓப்பன், இந்த இடம் ஓப்பனா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தென் இங்கேயும் அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இது என்க்ளோஸ்டு டேங்க்னால இங்க என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை நம்ம பின்னு நேம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. வி கேன் சப்ஸ்டியூட் இன் த பெர்னாலிஸ் ஈக்குவேஷன். ஸோ பெர்னாலிஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது? we have by Bernoulli's equation, by Bernoulli's principle, the pressure P1 plus the kinetic energy of rho V1 square plus the potential energy rho G Y1. Okay, so இந்த ஹைட்ல இருக்கிற பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து இங்க என்ன டென்சிட்டி இருக்கோ டைம்ஸ் ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்டு அந்த ஹைட். ஓகே, ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும்? ரோ Y2 G. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இது வந்து ஆரிஃபிஸ் சைடு. ஓகே, சின்ன அந்த ஹோல் சைடு இருக்கிற ஈக்குவேஷன் எழுதியாச்சு. இப்போ டாப்ல இருக்கிற டேங்கோட டாப்ல இருக்கிற ஈக்குவேஷன் எழுதணும்னா ப்ரெஷர் P2 பிளஸ் ஆஃப் ரோ V2 ஸ்கொயர் பிளஸ் ரோ G Y2. ஓகே, ஸோ இது வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபல்ல இருந்து எழுதியிருக்கிறோம். ஸோ இப்போ வி ஹேவ் டு சப்ஸ்டியூட் த வேல்யூ ஆஃப் P1, அதுக்கப்புறம் இந்த கைனட்டிக் எனர்ஜி எவ்வளோ, பொட்டன்ஷியல் எனர்ஜி எவ்வளோன்றதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான். ஸோ அதெல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? P1 வந்து PA, P2 வந்து P, அதே மாதிரி V1 வந்து இருக்குது, V2 வந்து 0. ஓகே, V2 வந்து 0. therefore இதை எடுத்து இங்க சப்ஸ்டியூட் பண்ணோம்னா instead of P1 we can write PA plus V1 இருக்குது. therefore of rho V1 square plus இது வந்து rho GY1. இந்த சைடு instead of P2 we have P. ஓகே, plus V2 வந்து 0, இந்த குவாண்டிட்டி வந்து 0 ஆயிடும், plus we have rho GY2. ஓகே, ஸோ V2 0னால இந்த சைடு இந்த குவாண்டிட்டி மட்டும் சின்னதாக 0 ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுல இருந்து if we rewrite and find the velocity of V1, ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு எஃப்ளெக்ஸோட வெலாசிட்டி. ஓகே, இங்க இந்த ஃப்ளூயிடு எவ்வளோ வேகமாக வெளியில வருதுன்னு கண்டுபிடிக்கிறது. அது அவுட்ஃப்ளோ, ஃப்ளூயிட் அவுட்ஃப்ளோ தான் எஃப்ளெக்ஸ்ன்னு சொல்றோம். அந்த எஃப்ளெக்ஸோட வெலாசிட்டியை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ இந்த எஃப்ளெக்ஸோட வெலாசிட்டி கண்டுபிடிச்சோம்னா அது எங்கேருந்து கண்டுபிடிக்கலாம்? இதுல இருந்து வி கேன் எக்ஸ்ட்ராக்ட். ஸோ அப்போ என்ன பண்ண போறோம்? இதை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லா குவான்டிட்டியும் நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிட வேண்டியதுதான். therefore we have of rho V1 square equal to P plus rho GY2 இது இருக்கு. ஸோ இந்த குவான்டிட்டி இங்கே சைடு கொண்டு போனால் மைனஸ் ரோ GY1, இந்த குவான்டிட்டி அதே மாதிரி இந்த சைடு கொண்டு வந்துட்டோன்னா we have minus PA. ஓகே, ஸோ இதை அப்படியே வந்து ரீரைட் பண்ணி எழுதுவோம். ஸோ இதில் we can even divide by ரோ, ரோவால் டிவைட் பண்ணிடலாம். ஸோ இங்கே ரோ போயிடுச்சு, இங்கே ரோ, இந்த ரோ போயிடுச்சு. இதில் இல்லாததுனால we have to divide by ரோ. ஸோ இப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாம். ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா வி ஹேவ், ஸோ இந்த ப்ரெஷர் ரெண்டுத்தையும் காமனாக எடுத்துப்போம். ஸோ ரெண்டுத்தையும் கலெக்ட் பண்ணி ஒன்றா எழுதிடலாம். therefore we have 1 by rho into P minus PAன்னு எழுதிக்கலாம். ஓகே, சிமிலராக இந்த குவான்டிட்டிஸ் எப்படி எழுதலாம்? இதில் G வந்து காமனாக இருக்கு, therefore ப்ளஸ் G எடுத்துக்கிட்டோன்னா, வெளியே எடுத்துட்டோன்னா we have, ஸோ இதுவும் போயிடுச்சு. ஸோ GY2 மைனஸ் GY1 இருக்கு. ஸோ Gயை காமனாக எடுத்துட்டோம், therefore we end up with Y2 minus Y1. ஓகே, ஸோ இந்த சைடு we have of V1 square இருக்கு. ஓகே, ஸோ இதுல இருந்து we can write V1 square equal to இந்த 2 இந்த சைடு கொண்டு போயிடலாம்.
therefore we have 2 by rho p minus PA plus g into y2 minus y1 என்னன்னு பார்த்தீங்கன்னா y2 minus y1 is nothing but h. ஓகே, ஸோ y2ன்றது டோட்டல் ஹைட்டு, அதுலேருந்து y1 நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா we end up with h கிடைக்கும். ஓகே, ஸோ டாப்ல இருந்து இந்த ஆரிஃபிஸ் எவ்வளோ தூரத்தில் இருக்குன்ற ஹைட் கிடைக்கும். ஓகே, ஸோ y2 minus y1 is nothing but h. ஓகே, ஸோ therefore we can write y2 minus y1 as h ன்னு எழுதிக்கலாம். So in the quantity we can write it as h. Therefore GH ன்னு கிடைக்கும் 2. Okay, so இந்த side 2 இங்க side கொண்டு போனா எல்லாத்தையும் 2 ஆல மல்டிப்ளை பண்ணும். So therefore we can rewrite v1, இது அப்படியே இருக்கட்டும். இதுதான் வந்து velocity of, இல்லைன்னா இதை ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா என்ன எழுதலாம், we can write it as 2 times p minus PA divided by rho plus 2GH whole root. Okay, so rootல எழுதிக்கலாம். So இதுதான் வந்து velocity of the efflux. Velocity of efflux. So இதை பார்த்தீங்கன்னா it is similar to ஒரு ஃப்ரீ ஃபால் பாடியோட வெலாசிட்டி மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இதுதான் எர்த்து, ஒரு ஆப்ஜெக்ட் இந்த எர்த்ல இருந்து ஏதோ ஒரு ஹைட் ஹெச்ல இருக்கு. ஓகே, ஹைட் ஹெச்ல இருக்கு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா எர்த்தை நோக்கி வந்து ஃப்ரீ ஃபால் ஆகுது. ஸோ இந்த ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இனிஷியலாக இதோட வெலாசிட்டி u, ஸோ இப்போ இதோட வெலாசிட்டி வந்து vன்னு ஆயிருக்கு. ஓகே, ஸோ இதை வந்து we can derive through நம்ம கினமேட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து டிரைவ் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன ஈக்குவேஷன் யூஸ் பண்ணலாம், v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பிளஸ் 2as இருக்கு. ஓகே, ஸோ இங்க இடத்துல we have a equal to g. ஓகே, acceleration due to gravity. ஸோ அதே மாதிரி u ஓட வேல்யூ வந்து 0. ஸோ therefore v ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ the velocity of the object வந்து is nothing but 2g, sக்கு வந்து we have h. ஓகே, h. ஓகே, ஆர் இதுல இருந்து v கண்டுபிடிச்சோம்னா v is nothing but root of 2gh. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ஃபால் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி. ஸோ இந்த ஈக்குவேஷனும் மோர் ஆர் லெஸ் சேமா இருக்கு. ஓகே, ஸோ இங்க பாருங்க we have 2, இங்க இந்த குவான்டிட்டி மட்டும்தான் நம்மளுக்கு டிஃபரா இருக்கு. ஜி இருக்குது, அதுல ரெண்டுத்துலயுமே ஜி இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன டிஃபரன்ஸ். ஸோ இதை வந்து யார் ஃபர்ஸ்ட் டிரைவ் பண்றாருன்னா இட் இஸ் டிரைவ் பை டாரிசெல்லி. ஓகே, ஸோ அதனால இதுக்கு பேரு டாரிசெல்லி லா. ஸோ இதுக்கு இன்னொரு பேர் வந்து டாரிசெல்லி லா. செல்லிஸ் லா. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபிளும் டாரிசெல்லி லாவும் பார்த்தோம். ஸோ டாரிசெல்லி என்ன அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னதுன்னா, the velocity of efflux வந்து இஸ் மோர் ஆர் லெஸ் சிமிலர் டு அ ஃப்ரீ ஃபாலிங் பாடியும் இதுவும் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு, ரெண்டுமே பார்க்கறதுக்கு சிமிலரா இருக்கு அந்த வெலாசிட்டி எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து ஒரு டேங்க்ல இருந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து எஜெக்ட் ஆகி வெளியில வருது. ஃப்ளூயிட் அவுட்ஃப்ளோவோட வெலாசிட்டி v1. ஓகே, ஸோ இந்த டேங்க் எங்க எர்த்தில் இருக்கு, அதனால தான் இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி குவான்டிட்டி இருக்கு அங்க. ஓகே, ஸோ இந்த வெலாசிட்டியும் ஒரு ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்ட், இது வந்து நம்ம தனியா படிச்சோம். ஃப்ரீ ஃபாலிங் ஆப்ஜெக்டோட வெலாசிட்டியும் லுக் சம்வாட் சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு டாரிசெல்லி வந்து கண்டுபிடிக்கிறார். ஓகே, ஸோ இதுக்கு இந்த இது வெலாசிட்டி ஸ்பீட் ஆஃப் எஃப்ளெக்ஸ் வந்து டாரிசெல்லி லான்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to use இதுவும் வந்து it is an application of Bernoulli's principle. இங்க வந்து பெர்னாலிஸ் பிரின்சிபிள்ல தான் we found the speed of efflux. ஸோ இது ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலிஸ் பிரின்சிபிள். ஸோ இது வந்து அப்ளிகேஷன் ஆஃப் பெர்னாலிஸ் பிரின்சிபிள். ஓகே, ஸோ அப்புறம் இப்போ வேற என்னென்ன அப்ளிகேஷன் இருக்குன்றத கொஞ்சம் அப்படியே பார்க்கலாம். ஓகே, ஸோ இது டே டு டே லைஃப்ல we can see this kind of effect which can be explained through Bernoulli's effect. Okay, so Bernoulli's principle மூலமா we can explain them. ஸோ அதுக்கு பேரு நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டைனமிக் லிஃப்ட்.
So dynamic lift ன்றது என்னதுன்னா, dynamic lift is the force exerted on a body. It is the force exerted on a body by a fluid due to its motion through it. Okay, so அந்த fluidல மூவ் ஆகுறதுனாலே there is an force. Okay, அந்த ஆப்ஜெக்ட் மேல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அதுக்கு பேர் தான் டைனமிக் லிஃப்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து மேக்னஸ் எஃபெக்ட். ஸோ இப்போ இந்த ஃபிகர் ஏ பாருங்க. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஸ்டேஷ்னரியா இருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் எ ஸ்டேஷ்னரி ஆப்ஜெக்ட். ஸோ இது மேலே இப்போ ஒரு ஏர் ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன ஆகும்னா மேலேயும் கீழேயும் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஏர் வந்து பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இங்கே எத்தனை நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராஸ் ஆகுதோ அதே நம்பர் ஆஃப் லைன்ஸ் கிராஸ் ஆகும். ஸோ அப்போ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா we are going to see what happen if இந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த ஏர் ஃப்ளோ டைரக்ஷன்லேயே மூவ் ஆச்சுன்னா இது 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 மேலே ஏதாவது வந்து எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுமான்னு சொல்லிட்டு we are going to find. ஓகே, ஸோ ஆக்ட் ஆகும். அந்த மாதிரி ஆக்ட் ஆகுறதுக்கு பேர் தான் நம்ம டைனமிக் லிஃப்ட்னு சொல்றோம். ஸோ இப்போ we are going to consider this object is moving along the direction of the wind. ஸோ விண்ட் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இது விண்டோட டைரக்ஷன், பாலும் அந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதனால என்ன ஆகும்னா இந்த பாலும் விண்டும் ஒரே டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கிறதுனால இந்த பால் மேல இந்த பால் வந்து இந்த விண்டை வந்து டிராக் பண்ணும். ஓகே, அது நோக்கி இழுக்கும். ஸோ அது நோக்கி இழுக்கிறதுனால இந்த விண்ட் என்ன பண்ணும், இந்த பாலை இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட் இட். ஓகே, ஸோ இந்த பாலை வந்து இது மாதிரி ரொட்டேட் பண்ணும், இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ பாருங்க ஒரு ஸ்டேஷனரி ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுக்கு மேலே இப்படி ஒரு விண்ட் பாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், இந்த பால் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ரொட்டேட் இன் திஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ அப்போ இந்த பால் வந்து இப்படி ரொட்டேட் ஆகும். ரொட்டேட் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா இட் ஸ்டார்ட்ஸ் டு சக் மோர் ஏர் இந்த ஹையர். இது எந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆகுதோ அந்த டைரக்ஷன்ல இது வந்து மோர் ஏரை டிராக் பண்ணும். ஓகே, ஸோ இது இப்போ இந்த டைரக்ஷன்ல ரொட்டேட் ஆச்சுன்னா அந்த டைரக்ஷன்லேயே இட் வில் ஸ்டார்ட்ஸ் டு டிராக் மோர் ஏர். ஓகே, ஸோ இந்த இடத்துல நிறைய ஏர் மாலிகுல்ஸை இதை டிராக் பண்ண இழுக்க ஆரம்பிச்சுக்கும். ஓகே, ஸோ அதே சமயத்தில் ஆப்போசிட் டைரக்ஷன்ல வந்து லோ நம்பர் ஆஃப் ஏர் மாலிகுல்ஸ் வந்து டிராக் ஆகும். ஓகே, ஸோ இது இந்த டைரக்ஷன்ல சுத்துறதுனால இட் ஸ்டார்ட்ஸ் டு டிராக் மோர் ஏர் இன் த அப்பர் ரீஜன், வேறஸ் லோவர் ரீஜன்ல இங்க வந்து ஏர் மாலிகுல்ஸ் கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த டிஃபரன்ஸ் இன் ஏர் மாலிகுல்ஸ் என்ன பண்ணுதுன்னா கிரியேட்ஸ் அ ப்ரெஷர் டிஃபரன்ஸ். அப்போ இங்கே வந்து லோ ப்ரெஷர் வந்துடும், இது வந்து லோ ப்ரெஷர் ரீஜன், இங்க வந்து ஹை ப்ரெஷர் ரீஜன். ஓகே, ஹை ப்ரெஷர் ரீஜன் ஆயிரும். ஸோ அதனால இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால என்ன ஆகும், இந்த பால் மேல ஒரு ஃபோர்ஸ் இப்போ ஆக்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால இந்த பால் வந்து இப்போ இட் வில் ஸ்டார்ட்ஸ் டு மூவ் இன் த அப்வர்ட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இதை தான் வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா மேக்னஸ் எஃபெக்ட்னு சொல்றோம். இது யூஸ்வலா நம்ம ஃபுட்பால்ல பார்க்கலாம். ஸோ ஃபுட்பால்ல பிளேயர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ இதுதான் வந்து ஃபுட்பால் கோல் போஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். சில நேரம் பிளேயர் வந்து இங்க இருப்பாங்க. ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இந்த கோல் போஸ்ட்டுக்கு பேரலா இருப்பாங்க அவங்க. ஸோ இவங்க இப்போ பாலை வந்து கிக் பண்ணும் போது ஒரு ஸ்பின்னிங் மோஷனோட கிக் பண்ணுவாங்க. ஸோ இந்த பால் இப்போ என்ன ஆகும்னா ஏர்ல போகும்போது இட் ஸ்டார்ட்ஸ் டு ஸ்பின். ஸோ நம்ம ஒரு பாலை ஸ்ட்ரெயிட்டா கிக் பண்ணோன்னா என்ன ஆகும், இது வந்து இந்த டைரக்ஷன்ல தான் இப்படி போகணும். ஓகே, ஆனா இதுக்கு வந்து ஸ்பின்னிங் மோஷன் கொடுத்தனால இது மேல இங்க இந்த ரீஜன்ல லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆயிடும், இந்த ரீஜன்ல ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த பால் இப்படி ஸ்பின் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இந்த ரீஜன்ல ஹை ப்ரெஷர், இந்த ரீஜன்ல லோ ப்ரெஷர். அதனால இந்த பால் வந்து இன்ஸ்டெட் ஆஃப் டிராவலிங் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் பாத்தில் போறதுனால இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால தெர் இஸ் அன் ஃபோர்ஸ் ஆக்டிங், இந்த டைரக்ஷன்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். அதனால இந்த பால் என்ன ஆகும், இது மாதிரி கர்வ்டு பாத்தில் போயிட்டு இட் ரீச்சஸ் த கோல் போஸ்ட். ஓகே, ஸோ இந்த எஃபெக்ட் பேர் தான் மேக்னஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க யூடியூப்ல யூ கேன் செக் அ வீடியோ ஆன் மேக்னஸ் எஃபெக்ட். ஓகே, ஓகே, ஏர்ஃபாயில்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. ஸோ ஏரோப்ளேன் விங்ஸ் எல்லாம் வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பேரு ஏர்ஃபாயில்.
டாப் ஏரியா வந்து லார்ஜ் ஏரியா இருக்கும், பாட்டம்ல வந்து ஏரியா வந்து கம்மி. ஓகே, ஸோ இப்போ இது வந்து இப்போ ஏர்ல இப்படி டிராவல் பண்ணுது. ஓகே, ஸோ ஏரோட டைரக்ஷன் இது. ஸோ இந்த இதுதான் ஏரோப்ளைன் வந்து இந்த டைரக்ஷன்ல இப்போ மூவ் ஆகும். மூவ் ஆகும்போது ஸோ இப்போ இந்த ரீஜன்ல ஒரு ஸ்பாட் எடுக்கிறோம். ஸோ இதுல இப்போ இந்த ஏர் வந்து என்டர் ஆகுது. ஓகே, ஸோ என்டர் ஆகுது. ஸோ இங்க என்ன என்டர் ஆகுதோ இந்த ஏரோட வெலாசிட்டி சேம் தான். ஸோ அப்ப என்ன பண்ணணும், இங்க அதே ஏர் தான் எக்ஸிட் ஆகும். ஓகே, எக்ஸிட் ஆகும். ஆனா இங்க என்ன பிரச்சனைனா, டாப் சர்ஃபேஸ் வந்து இப்போ இந்த டாப் சர்ஃபேஸும் சரி பாட்டம் சர்ஃபேஸும் இந்த ஏரை டிராக் பண்ணும், ஏர் மாலிகுல்ஸை டிராக் பண்ணும், அதாவது அதுங்களை நோக்கி வர வைக்கும். ஸோ அப்போ டாப் சர்ஃபேஸ்ல ஏர் மாலிகுல்ஸ் வந்து லார்ஜ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். ஓகே, ஏன்னா இது கர்வ்ட் ஏரியா, வேற இங்க வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத். ஸோ அப்போ ஆனா இவங்க இங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்களோ இங்க யாரெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க இங்க 2 பேரும் ஒரே டைம்ல வந்து ரீச் பண்ணணும் எண்ட் ஆஃப் த விங்ல. அப்போ ஸோ இவர் வந்து லார்ஜ் ஏரியா டிராவல் பண்ணணும், இவர் வந்து ஷார்ட் ஏரியா தான் டிராவல் பண்ணுவார். ஓகே, ஸோ ஆனா இவங்க 2 பேரும் ஒரே நேரத்தில் இந்த எண்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணணும். ஓகே, ஏன்னா கண்டினியூட்டிக்காக. ஸோ அப்போ என்ன ஆனா டாப் சர்ஃபேஸ்ல இருக்கிற ஏர் வந்து ஹை வெலாசிட்டியில டிராவல் பண்ணணும், இவர் ஸ்பீடா டிராவல் பண்ணணும். பாட்டம்ல இருக்கிறவரோட இவர் வந்து ஸ்பீட் வந்து ஹையா இருக்கணும், ஸ்பீட் ஹை. ஓகே, இங்க வந்து ஸ்பீடு லோ, பாட்டம் ரீஜன்ல இருக்கிறதுல வந்து ஸ்பீடு லோவா இருந்தா போதும். ஓகே, ஸோ அப்போதான் தான் இவரும் ஒரே நேரத்தில் வந்து இங்க இந்த இந்த பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த ஹை ஸ்பீடுனால நம்மளுக்கு என்ன ஆயிடுது, ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் ஆட்டோமேட்டிக்காக டிப் ஆகணும். ஓகே, அப்போனா தான் இது கான்ஸ்டன்டா இருக்க முடியும். ஸோ ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆகணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் நம்மளுக்கு பெர்னோலிஸ் பிரின்சிபிள் வந்து ஒபே ஆகும். ஸோ அதனால என்ன ஆயிடும்னா மேல் சைடு ப்ரெஷர் டிராப் ஆகும். ஓகே, மேல ஸ்பீட் அதிகம், ஸோ ப்ரெஷர் டிராப் ஆகும். லோ ரீஜன்ல வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும், ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இது என்ன கொடுக்கும்னா இட் கிவ்ஸ் டைனமிக் லிஃப்ட். ஸோ இது வந்து இட் கிவ்ஸ் டைனமிக் லிஃப்ட். அதனால தான் ஏரோப்ளைன் வந்து when it starts to move ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும். ஆனா ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுறதுனாலே இட் கெட்ஸ் அ லிஃப்ட், இது மாதிரி லிஃப்ட் கிடைக்குது. ஓகே, ஸோ அந்த லிஃப்ட் கிடைக்கிறதுக்கு காரணம் வந்து இந்த ஏர்ஃபாயிலோட ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர். ஸோ டாப் ஏரியா வந்து லார்ஜ் ஏரியாவா இருக்கும், பாட்டம் ஏரியா வந்து ஸ்மால் ஏரியாவா இருக்கும். ஸோ டாப் ஏரியாவும் பாட்டம் ஏரியாவும் ஈக்குவல் டைம்ல இந்த ஏர் மாலிகுல்ஸ் டிராவல் பண்ணணும். தேர்ஃபோர் டாப் ஏரியால டிராவல் பண்ற ஏர் மாலிகுல்ஸ் ஸ்பீடா டிராவல் பண்ணும், பாட்டம் ரீஜன்ல விங்கோட பாட்டம் ரீஜன்ல டிராவல் பண்றது அது அதே ஸ்பீட்ல டிராவல் பண்ணும். தேர்ஃபோர் இந்த ஹை ஸ்பீட்னால தெர் இஸ் அ ப்ரெஷர் டிராப் ஆன் த டாப். ஓகே, ஸோ அந்த ப்ரெஷர் டிராப் ஏன் வருதுன்றது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ பெர்னோலிஸ் பிரின்சிபிள் மூலமா வி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னால தெர் இஸ் அ லிஃப்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பெர்னோலிஸ் பிரின்சிபிள். ஸோ நம்ம வி கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் டைனமிக் லிஃப்ட், மேக்னஸ் எஃபெக்ட் எல்லாம் வந்து if you want to understand we can understand only through Bernoulli's principle மூலமா நம்ம understand பண்ணிக்கலாம். Okay, so with this I'll stop today's class. So நம்ம next classல we can look into the concept of viscosity. Okay, so next classல நம்ம viscosity னா என்னன்னு பார்ப்போம். So இன்னைக்கு class இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். Thank you.